ஆக்டிங்க்கு கிளாஸஸ் வைக்கிறாங்க, அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து ஆக்டிங்கு 100 படம் 50 படம் ஆக்ட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரிஃபை ஆகுறாங்க. ஸோ அதுக்கும் ஒரு அரசியல் மாதிரி ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட் கொஸ்டின். உண்மையிலே நான் பாராட்டுறேன் உங்களை. என்னன்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படி எடுத்துக்கலாமா அவங்க கேள்வி? அந்த மீனிங்ல நான் சொன்னேன். அதான் அந்த மீனிங் நீங்கள் சொல்லாதனால நான் சொல்லிடுறேன். அப்போ அது யார் வேணால் வரலான் இருக்குது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். ரெண்டாவது நீங்கள் இப்போ இங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸில் போய் நடிக்காதீங்க. ஆமாம், அங்கே உண்மையாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். வேறு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமாம், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு லீடரும் ஹீரோ பேசுன டைலாக் ஃபுல்லாக பாலிடிக்ஸில் பேசுகிறாங்க. பொலிட்டிக்கல் டைலாக் ஃபுல்லாக அது மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பேசுகிறா மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி வந்து பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க, அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்லை செயல்படுத்துகின்ற திறமையை உருவாக்கினா மக்களுக்கு நல்லதானே. 2026 மாற்றம் வருமா? மக்கள் நாலேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது 2026 வந்து மாற்றம்னா 2026 இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கே தெரியல. எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? நான் நாளைக்கு இருக்கணும்னு எனக்கு தெரியாது பாஸ். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. சரத்குமார் சார், நீங்கள் பாலிடிக்ஸ் இருக்கீங்க, சினிமாவுக்கு என்ன கேளுங்க. பற்றி எனக்கு மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்னை பற்றி சொல்கிறேன்னா, நான் வந்து படத்தில் வந்து நான் நடிக்கும்போது நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன்ற மறந்துட்டு அங்கே நடிக்கிறேன். அந்த கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன். அதில் வந்து நான் சேர்ந்திருக்க இயக்கத்தை வந்து வேறு மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன். எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, இது சொல்லணுமா, அவசியமானு கேட்பேன். See, that liberty is left with me as an actor. ஸோ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல தான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன இந்த நல்ல கருத்துனா இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க, அது நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு தனியாக ஒரு சர்ச்சை வச்சுக்குவோம். ஐ எம் ரெடி டு மீட் யூ. another 15-20 டேஸில் நான் 400 பேரை கூப்பிட்டு உங்கள் சகோதரிகள் எல்லாம் அழைத்து நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கேருந்து என்ன கேள்வி கேட்குறீங்க, நானும் அங்கேருந்து இங்கே கேள்வி கேட்டிருக்கேன். அதான் நான் என்ன சொல்லிடுறேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன். இன்னைக்கு let us feel good about the new